வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவை உக்கடம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். ஆக்சுவலாக பஸ் ஸ்டாப்பே செம்ம ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கோவை உக்கடத்துலேருந்து மாசாணியம்மன் டெம்பிள், ஆனமலை ஃபேமஸான ஆனமலை மாசாணியம்மன் டெம்பிள் போக போகிறோம். ஸோ அதுக்கு பொள்ளாச்சி பஸ்ஸஸ் பின்னாடி ஃபுல்லாக அங்கே நின்றுட்டு இருக்குது. அப்படியே போய் பஸ்ஸு எந்த பஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துட்டு ஏறிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ. நம்ம பின்னாடி நிற்கிற பஸ் தான் ஏற போகிறோம். ஆக்சுவலாக பொள்ளாச்சி பஸ்ஸஸ் இங்கே வந்து உக்கடத்துலேருந்து பொள்ளாச்சி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா 2 minutes சம்டைம்ஸ், அப்புறம் ஈவினிங்கில் 2 minutes, டே டைமில் வந்து 5 minutes வந்து நிறையா பஸ் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம பஸ் இப்போ ஏறிடலாம். பஸ்ஸில் நம்ம வந்து ஏறியாச்சு. அண்டு பஃப் ஒன்று வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து 4 பஃப் வந்து 30 ரூபா வாங்கியிருக்கோம். சமோசா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:54. நம்ம உக்கடத்துலேருந்து புதுசாக ஏதோ வே வச்சுருக்காங்க, அந்த வழியாக டிபார்ட் ஆயாச்சு உக்கடத்துலேருந்து. நம்ம உக்கடத்துலேருந்து டிபார்ட் ஆகி பொள்ளாச்சி ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு போக நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஆத்துப்பாலம் ஏரியா இருக்கும். நம்ம முதல்ல மாதிரி பிரிட்ஜ் ஒர்க் வந்து செம்ம ஹெவியாக போயிட்டுருக்கு ஃபுல்லாகவே. குறிச்சி குளம் சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டாங்க. இப்போ அடையாளமே தெரியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:58 ஆயிருக்கு. நம்ம பொள்ளாச்சி வந்து இறங்கியாச்சு. அண்டு பொள்ளாச்சிக்கு பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 28 rupees தான் நார்மல் ஃபேர். எக்ஸ்பிரஸ்னால் 30 or 35 வாங்குவாங்க. இப்போ நம்ம டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இருக்கிற பஸ் ஸ்டாப் போகணும். ஸோ அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்னொரு பஸ் ஸ்டாப் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அது இந்த பஸ் ஸ்டாப் தான். ஸோ இங்கே உள்ளே போகிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டே பஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு பஸ்ஸஸ் தான். உள்ளே வந்ததுமே நிறைய பஸ்ஸஸ் முன்னாடியே இருக்கும். ஏறிட்டு நான் போய் இறங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பஸ் என்ன கொஞ்சம் நேரத்தில் இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துச்சு. ஸோ அதில் நம்ம ஏறிட்டோம். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 12 rupees தான். அண்ட் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம இப்போ மாசாணியம்மன் டெம்பிள் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டே மாசாணியம்மன் டெம்பிள் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனமலை டெம்பிளில் ஒரு நொய்யல். ஸோ கொஞ்சம் தண்ணி இங்கே தெரியுது. கோயிலுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரூட்டே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சீனிக்கான ரூட் தான். ஸோ இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கிட்ட வந்தாச்சு. ஸோ கரெக்டாக 3:46க்கு நம்ம மாசாணியம்மன் கோயில் வந்து இறங்கியாச்சுங்க. ஸோ நம்ம வந்த பஸ் இதுதான். ஸோ இதான் வந்து கோயில் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து நீங்கள் ஒரு 1/2 kilometer கிட்ட நடக்க வேண்டியிருக்கும். ஃபுல்லாக 2 பக்கம் ஸ்டாப்ஸ் எல்லாம் இருக்கும். தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வீக் டேயில் தான் வந்திருக்கோம். ஸோ மேபி அதனாலே என்ன ரொம்ப க்ரௌடு லெஸ்ஸாக தான் இருக்குது. நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு இதே மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துடாதீங்க. ஸோ ஹெவி க்ரௌடாக இங்கே இருக்கும். ஸ்ட்ரீட்டில் தான் இன்னும் வாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாக நிறையா ஷாப்ஸு அண்ட் சாப்பிட்றது, மெயினாக அந்த கம்மங்கூழ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறையா இங்கே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு மாசாணியம்மன் டெம்பிள். ஸோ ஒரு பெரிய ஒரு ஏரியா தான் இருக்கும். அண்ட் இதுக்கு பார்க்கிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நிறைய பெரிய சைஸ் பார்க்கிங் இருக்குது. பக்கத்தில் போயிட்டு காட்டுறது. அந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து அப்படியே ரைட் சைடில் ஒரு பெரிய சைஸ் ஒரு தோட்டம் மாதிரி பார்க்கிங் இருக்கும். 4 wheelers 2 wheelers வந்தாலும் நீங்கள் கவலை எல்லாம் வரலாம். இதுதாங்க என்ட்ரன்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்ததும் லைக் கால் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கு இந்த டெம்பிளோட லாஸ்ட் ஸ்ட்ரீட்டோட எண்டில் வந்து ஒரு ரிவர் ஓடும். அங்கே போயிட்டு லைக் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு ஆறு காமிச்சல, அது இதுதான். ஸோ இங்கே தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு. முன்னாடி போயிட்டு பார்க்கலாம். தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வருது. பட்டு இங்கே மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் சரியில்லை. அதனால கால் கழுவுறதுக்குலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் தான் அது. தண்ணி நல்லாவே வந்துட்டுருக்கு. ஆனால் இதில் தான் இறங்கி தான் போகணும். இதெல்லாம் இந்த இடம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட்டு நாள் ஆக டெவலப் ஆகாட்டியும் பரவாயில்ல, அது இன்னும் ஒஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லாவே ஓடுது. நல்லா கொஞ்சம் அதிகமாகவே ஓடுது. பட் இங்கே குளிக்கிறது தான் கொஞ்சம் டவுட். குளிக்கலாம் முடியாது.
காலெலாம் கழுவியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஆத்து பிள்ளையார் டெம்பிள்னு ஒன்று இங்கே இருக்குது. அதுக்கு போயிட்டு உள்ளே பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. குட்டியாக இருந்துச்சு, இப்போ கோயில் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இந்த டெம்பிள் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இன்னும் முடியலை, எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எல்லா சாமியும் வெளியே தான் வச்சுருக்காங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் இன்னொருக்கா ஃப்ரீயாக ஒருக்கா வரலாம். இந்த ஏரியா மட்டும் அவங்களுக்கு இதெல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் சூப்பராக ஒன்றா வச்சு அழகாக இருக்குது. ஸோ இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அப்படியே மெயின் டெம்பிள் மாசாணியம்மன் டெம்பிள் மெயினுக்கு என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே போகலாம். காலையில் மீட்டாக இங்கே விநாயகர் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கேயே ஒரு கேட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக சுற்றி நெக்ஸ்ட்டு அந்த மெயின் கேட்டில் வெளியே வரலாம். உள்ளே ஏதோ பூஜை நடந்துகிட்ருக்கு, அதனால் கொஞ்சம் லைன் தெரியுது. பட் மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும் இங்கே வீக் டேஸ்லலாம். ஸோ லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வீக் டேஸ்ன்றதால ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலாக செம்ம க்ரௌடு வரும். இப்போ நின்றுட்டுருக்குறாங்க க்ரௌடு கொஞ்சம். ரீசன் என்னென்னா 4 மணி இங்கே பூஜை நடக்குது, அதனால. சின்ன டெம்பிளாக இருந்துச்சுங்க, இப்போ தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்தளவுக்கு பெருசாக மாற்றிருக்காங்க. நம்ம இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே இங்கே சுற்றிட்டு பொறுமையாக போகலாம். ஏன்னா இங்கே பூஜை நடக்கிறதுனால இப்படி போனால் லைனில் தான் நிற்கணும். ஸோ பொறுமையாகவே நம்ம உள்ளே போகலாம். க்ரௌடெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அது லாஸ்ட் லைனில் தான் இருக்குது. அண்ட் உள்ளே அங்கே வீடியோ எடுக்கவும் விட மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம். அங்கே கருவறை சாமி படுத்திருப்பாங்க. நான் பிக்சர் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் அப்படியே சாமி கும்பிட்டு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே மிளகா அரைச்செல்லாம் வழிபடுவாங்க, அந்த ஸ்டோன் தான் இது. அப்புறம் பார்த்தீங்களா, அரைச்சி இந்த சாமிக்கு அபிஷேகம் மாதிரி பண்ணி ப்ரே பண்ணுவாங்க. அது போக இங்கே முறையிடிச்சிட்டு அது இது நிறையா வைப்பாங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை. லைன்ஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நாளைக்கு அமாவாசை. ஸோ செம்ம க்ரௌடு ஹியூஜாக வரும். அதுக்காக தான் இவ்வளோ லைன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தாங்க இந்த கோயிலோட மூலவர் மாசாணி அம்மா. அண்டு படுத்த கோலத்தில் தான் காட்சி தருவாங்க. இன்னொன்று இந்த வீடியோ நான் எடுக்கல, உங்களுக்காக ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக வேறு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். தர்ஷனம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இப்போ வெளியே வந்திருக்கேன். இன்னும் உள்ளே காட்ட வேண்டி இருக்குது. இங்கே நான் க்ரௌட் வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்குன்னா, ஸோ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே. ஹால் ஸோ பிரம்மாண்டமாக சூப்பராக பெருசாக ஒரு ஹால் இருக்கும். இதெல்லாம் அப்படியே நிரம்பி வழிகிற அளவுக்கு இங்கே க்ரௌடு வரும். நீங்கள் வாஷ்ரூம்ஸும் பக்கத்துலேயே உங்களுக்கு இங்கே அவைலபிளாகவே இருக்கும். இந்த டெம்பிளுக்கு நல்லா ஃப்ரீயாக வரணும், ஃப்ரீயாக சாமி பார்க்கணும், ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் வாங்க, ஸ்பெஷல் டேஸில் வராதிங்க. இல்லை கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும், நல்லா க்ரௌட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், திருவிழா மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைலாம் மெயினாக வாங்க. அப்புறம் மெயினாக அமாவாசை இங்கே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த டேஸில் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ஹாலே நாளைக்கு அமாவாசை வேறு லெவல் க்ரௌடாக இருக்கும். அந்த உள்ளே லைன்ஸ்லாம் நிறைய அந்த ரீசன் பண்ணிங்கன்னா நாளைக்கு அமாவாசை, அதுக்காக தான் ஃபுல்லாக லைன் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அரேஞ்ச் ஒர்க்கெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. லைன் போடுறது, எக்ஸ்ட்ரா லைன்ஸ், அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் மிச்சம் இருக்கிறதையும் பார்ப்போம். ஸோ இதுதான் மூல அம்மன் இருக்கிற சன்னதி. ஸோ சாமி பார்த்துட்டு எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஈச்சி அம்மன் நினைக்கிறேன். எஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே துர்க்கை. அப்படியே மகிஷாசுரமர்த்தினி. இன்னும் இங்கே சப்தகன்னிகள் ப்ளஸ் விநாயகர் இருப்பார். இதை கோயிலுக்கு பேக் சைடுங்க, பிஹைண்டில். ஸோ முன்னாடியெல்லாம் இங்கே எந்த லைனும் கிடையாது, ரொம்ப சிறுசாக இருந்துச்சு நான் சின்ன வயசில் வந்துட்டுவே. இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி சூப்பராக மாற்றிட்டாங்க. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இங்கே கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே சப்தகன்னிகள், இங்கே விநாயகர், இங்கே புவனேஸ்வரி. ஓகேங்க, இங்கே டெம்பிள் இவ்வளோ தான். ஸோ ஃபுல் ரவுண்டு கம்ப்ளீட் ஆயாச்சு. கோயிலுக்குள்ளேயே உங்களுக்கு திங்ஸ் எதாவது வாங்கணுன்னா இங்கே பின்னாடி கடை இருக்குது, ப்ளஸ் பிரசாதமும் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அப்படியே வெளியே போயிட்டு ராஜகோபுரம் ப்ளஸ் முன்னாடி இருக்கிற கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா இங்கே க்ரௌடு வீக் டேயில் சுத்தமாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா இப்போ கிளியராக தெரியும் நினைக்கிறேன். செம்ம ஃப்ரீயாக தான் இருக்கும் வீக் டேயில். பட்டு வீக்கெண்ட்ஸு அப்புறம் ஃப்ரைடேஸ் அப்புறம் ஸ்பெஷலான இந்த அமாவாசை அந்த மாதிரி நாட்களெல்லாம் வந்தீங்கன்னா நிற்கவே முடியாது, அவ்வளோ க்ரௌடு இருக்கும். கோயிலுக்கு வெளியே ப்ரெமிசஸ் இருந்தாங்க. இங்கே இது ரீசெண்டாக ஒரு 5 to 5 இயர்ஸ்க்குள்ளே தான் இங்கே ராஜகோபுரம்லாம் கட்டினாங்க. முன்னாடி இது கோயில் ராஜகோபுரம், ப்ளஸ் அந்த பக்கம் உங்கள் லாஸ்ட்டில் அங்கே ஒரு ஹால் தெரியுது, அதான் அப்படியே நான் உங்களுக்கு காட்டின ஹால். இங்கே வாட்டர் டேங்க்ஸ் இருக்குது. கோயிலோட ராஜகோபுரம் ஃப்ரண்ட் வியூ. ப்ளஸ் இப்போ லைன் கொஞ்சம் டிஃபராக அங்கங்கே
ஸ்கிப் பண்ணி விட்டுருக்காங்க. ப்ளஸ் அப்படியே உங்களுக்கு ஒரு மண்டபம் காரணம் பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த ஸ்பெஷல் டேஸ்லலாம் வந்தீங்கன்னா 2 days 3 days இங்கே ஸ்டே பண்ணிட்டுலாம் போவாங்க. அதனால தான் இங்கே அவ்வளோ பெரிய மண்டபம், வாஷ்ரூம்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க இங்கே மாசாணியம்மன் டெம்பிள் அவ்வளோதான். இப்போ நான் அப்படியே வெளியே போயிட்டு நம்ம அப்படியே பஸ்ஸுக்கு போகிறோம். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணேன். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பாய்.